எனவே வழிபாடு என்பது ஒரு நுட்பமான உண்மைகளை உள்ளடக்கி இருக்கிற ஒரு அணுகுமுறை, பரமாத்மாவோடு தொடர்பேற்படுத்திக் கொள்வதற்கான ஒரு நல்ல அணுகுமுறை. இன்னொன்று, விநாயகர் வழிபாடு ஒரு கலர்ஃபுல் வழிபாடு. என்ன கலர்ஃபுல் வழிபாடுன்னு கேட்டால், மற்றதை விட பெஸ்ட், சிவராத்திரியை விட வைகுண்ட ஏகாதசியை விட அருமையான, ஏன் சாப்பிடலாம். விநாயகர் சதுர்த்தி நான் கொழுக்கட்டை மோதகம் அது இது எல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச பண்டிகை. ஸோ அதை தான் முதல்ல ஸ்டார்டிங்காக வைத்த குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு ரிலீஜனை விநாயகர்லேருந்து தொடங்கு. அவளுக்கு அந்த 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 அன்பு, அந்த நெருக்கம், அந்த நிகழ்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு. அதில் அருணகிரிநாதர் திருப்புகள் எழுதுகிறார், விநாயகருக்கு என்னென்ன படைக்கணும்னு பிரமிப்பாக இருக்கும். இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொறி அவல் துவரை இளநீர் வண்டு எச்சில் பயறு அப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பட்சணம் என கொள்ளும் ஒரு விக்கின சமர்த்தன். திருப்புகள்ல இவ்வளவு வைக்கணும்னு சொன்னா கும்பிடுறதே விட்டுடுவோம். இக்குனா கரும்பு, இக்கு அவரை, அவரைன்னா எல்லா நட்ஸ். நீங்க விநாயகருக்கு அவரைன்னு அவரே வைக்கக்கூடாது. நட்ஸ் அண்ட் ஸ்பைஸ் கடையில் என்னென்ன இருக்கோ எல்லாம் வைக்கலாம். பாதாம், அக்ரூட், பிஸ்தா எல்லா நட்ஸும் விதைகள் உட்பட. இக்கு அவரை, அவரைனா வித்துன்னு அர்த்தம், அவ்வளவுதான். பீன்ஸ், அந்த வித்து வகைகளுக்கு அவரைன்னு பேர். இக்கு அவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எள் பொறி அவல் துவரை எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டா உலகம் மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக உருவானது. இங்க வருத்தமா இருக்கக்கூடாது. இப்ப சில பேர் இங்க வாழும் போது வருத்தமா இருக்கா, சாகும் போது வருத்தமா இருக்கா. ஏதாவது ஒன்னாவது கிளியரா இருக்கணும். நீ வாழும் போதெல்லாம் வருத்தமா இருந்தா செத்து போறது சந்தோஷம் தானே, சந்தோஷமா செத்து போயிட மாட்டேங்கிறா. சரி, நீ வாழும் போதெல்லாம் சந்தோஷமா இருந்தேன்னு வச்சுங்க, அப்ப சாகிற போது அந்த மைண்ட் லேயர் அப்படியே கம்ப்ளீட்டா மாறி விடுறது. எப்படி வாழ்றான்னு கேட்டா, வாழும் போதெல்லாம் மரணத்தை பற்றிய பிரஜையே இல்லாம வாழறா. மரணம் வரும்போது வாழ்ந்ததை பற்றிய பிரஜையே இல்லாம செத்து போறோம். வாழும் போது மரணத்தை பற்றிய பிரஜையே இல்லாம ஆட்டமா ஆடுறோம். நமக்கு ஒரு எல்லாம் உண்டுங்கிறது தெரிய மாட்டேங்கிறது எப்போ வாழும் போது. சரி, மரணம்னு ஒரு வரும்போது இது அனுபவிச்சுட்டோமே இவ்வளவு அப்படிங்கிற பிரஜை வர மாட்டேங்குது. ரெண்டு தப்பு தானே எப்போ. ஆனா இந்த உலகம் நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்காக தரப்பட்டது. மகிழ்ச்சியா உண்டு மகிழ்ந்து இனவிருத்தி செய்து நிம்மதியா ஆனந்தமா இருக்கிறதுக்கு தரப்பட்டது. இந்த விநாயகர் வழிபாட்டை இத்தனை விஷயங்களையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறார். ஒரு உருவ வழிபாடு அப்படின்னா அவர் இத்தினூண்டு எளிமையில் உட்காந்துருக்காரு. குழந்தைங்கள்லாம் கேட்கும். நான் வெளிநாடு போயிருந்த போது அந்த நாட்டு குழந்தைகள் எல்லாம் அங்கே அழைச்சிட்டு வராங்க கோயிலுக்கு. அது கேட்குது, ஹவ் இட் இஸ் பாசிபிள் எ பிக் காட் சிட்டிங் ஆன் எ ஸ்மால் ரேட், ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படி. நம்ம திணறான். எப்படி பதில் சொல்லுவாங்க? தட் இஸ் காட். ஏதோ கூட சமாளிக்கணும் இல்லையா? அதாவது சார், இப்போ இவ்வளோ பெரிய சரீரம் இருக்கு, எனக்கு கொஞ்சம் பெருசாகவே இருக்கு. இவ்வளோ பெரிய சரீரத்துக்கு ஆதாரம் என்ன? இவ்வளோ பெரிய சரீரத்தை எது தாங்கிட்டு இருக்கு? உயிர். எங்க இருக்குன்னு தெரியல, அது எத்தனோண்டே தெரியல. ஆதாரம் ஆதேயம், தாங்குவது தாங்கப்படுவது. இப்போ இவ்வளோ பெரிய உடம்பை தாங்குவது ஒரு உயிர். அது உடம்புல இத்தனோண்டு, அது எங்க இருக்குன்னே தெரியல. ஆனா அதுதான் இத்தனை பெரிய உடம்பை தாங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா? அப்ப இவ்வளவு பெரிய விஷயத்தை இத்தனோண்டு விஷயம் தாங்குது அப்படிங்கிறத புலப்படுத்துறதுக்கு இவ்வளவு பெரிய விநாயகரை இத்தனோண்டு எலி தாங்குதுன்னு கொண்டு போய் வச்சிருக்க. இவ்வளவு பெரிய உடம்பு இத்தனோண்டு உயிர் தான் தாங்குது. இருக்கிற இடமே தெரியாம உட்கார்ந்துருக்கு உயிர். அங்குஷ்ட பிரமாணம்னு எழுதி வச்சிருக்கிறான்னு. அப்ப இத்தனோண்டு உயிர் இத்தனை பெரிய உடம்பை தாங்குது இல்லையா? அதே மாதிரி இவ்வளவு பெரிய தோற்றத்தை இத்தனோண்டு எலி தாங்குது. அதுதான் படைப்பினுடைய ஒரு ரகசியம், மிகப்பெரிய ரகசியம் அப்படிங்கறத அந்த வாகனமாக அமைத்து வைத்தார். இப்படி ஒன்னுலையும் ஏதோ ஒரு அழகான காரணம் இருக்கு. எல்லா உயிர்களையும் கொண்டாடு. அந்த அந்த நுட்பம் ஒவ்வொன்றுலையும் ஒரு பெரிய அழகு இருக்கு. விநாயகர் ஆன தந்தத்தை உடைச்சு மகாபாரதம் எழுதினாரு அப்படின்னு ஒரு கதை இருக்கு. ஒரு தந்தத்தை உடைச்சு எழுதினார் அப்படின்னு. அது எவ்வளவு பெரிய அழகு இருக்கு அதுக்குள்ளங்கிறீங்க. அப்பா என்ன அழகு! என்ன ரெண்டு தந்தம் ஒன்னா இருந்தா அழகு, சிமெட்ரிக்கலா இருந்தா அழகு இல்லையா? இப்ப நானே ஜிப்பா போட வச்சு இது எவ்வளவு நீளமோ இது எவ்வளவு நீளம், கிருதா வைக்கும் போது இது எவ்வளவு நீளமோ இது நீளம். அதில் ஆபத்தில் சிக்கனவும் பல பேர் இருக்கான். இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே வரைக்கும் போயிடுவான். இது மாதிரி மீசையை ட்ரிம் பண்ணுற போது இங்கேருந்து ஆரம்பிச்சு ஹிட்லர் மீசையில் முடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்கா. அது ரெண்டையும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? சிமெட்ரிக்கலாக ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு இப்போ இது எவ்வளவோ அது. இப்போ பேண்ட் எல்லாம் மாற்றிட்டான். ஒன்று முக்கால் போடுறான், ஒன்று அரை போடுறான். அது மாதிரி கிழிச்சு விட்டுக்கிறான். அது கிழிச்சு 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 தொங்கு. எவ்வளோ கூட பழசாக இருக்கோ அவ்வளோக்குள்ள புதுசாக. இவன் தியரி நமக்கு ஒன்றும் புரியவே மாட்டேங்கிறது. ஹேட் போட்டுக்கிறான். சில பையன் ஹேட் இப்படி போட்டு, அந்த காலத்து பெரியவங்கலாம் ஹேட் போட்டு அப்படி போட்டு இந்த சன்ஷேடை முன்பக்கமாக நீட்டுவா இல்லையா? சன்ஷேட்
நம்ம கிரிக்கெட்லாம் அந்த காலத்தில் பெரியவங்கலாம் அப்படி உட்காந்தா கூட இப்படி போட்டு வெயில் படாமல் இருக்கிறதுக்கு நிட்டுவாங்க. வெளியில் வெயிலில் போகிறச்சு ஒரு தொப்பி போட்டு இப்படி முன்பக்கம். இந்த கண்ணில் வந்து அதிக வெயில் படப்படாது, முகத்திலேயே வெயில் படப்படாது. அதுக்கு சன்ஷேடு வச்ச மாதிரி தான் வச்சுருக்கோம். அந்த இடத்துல இப்படி வச்சோம். இவனுக்கெல்லாம் கண்ணு பின்னாடி இருக்கு போட்டுருக்கு. புடதியில் கண்ணு அப்படிம்பாங்க திருநெல்வேலியில். அது மாதிரி புடதியில் இந்த பையனுக்கு கண்ணு போட்டுருக்கு. சன்ஷேடு திருப்பி வச்சுக்கிறான், குள்ளே போட்டு இப்படி வச்சுக்கிறான். ஏன்னு கேட்க முடியல அந்த பையன். ரெண்டும் ஒன்றா இருந்தால் தானே சார் அழகு. அது ஒரு அழகு இருக்கா இல்லையா? இப்போ கபாலி கோயில் 2 ஆணை வச்சுதான் இப்படி ஒரு ஆணை இப்படி ஒரு ஆணை இல்லையா? அது மாதிரி இங்கே ஒரு தந்தை இங்கே ஒரு தந்தம், 2 பேரும் அந்த 2ம் சிமிட்ரிக்கலாக ஈக்குவலாக இருக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கும். ஒன்று உடச்சுட்டாரு, மகாபாரதம் எழுதுறதுக்கு உடச்சுட்டாரு சார். ஏன் உடைச்சார் அப்படின்னா, அதாவது அழகாக இருக்கிறது முக்கியம் இல்லை, உபயோகமாக இருக்கிறது தான் முக்கியம். எவ்வளவு பேர் அழகாக இருக்கிறா, தம்படிக்கு பிரயோஜனம் கிடையாது. நம்ம ஊர் பத்திரிகையில் அட்டப்படம் போடுறச்சு ஆற போடுறான், அழகா இருக்கிற பொம்பளை, அழகா இருக்கிற ஆம்பளை, எல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கலாம், அழகா இருக்கிறவங்களை போட்டுக்கிட்டே இருக்கலாம். நம்ம ரசிக்கணும் அந்த பத்திரிகை வாங்கி பார்க்கலாம். ஏன் சார், கார்கில் யுத்தத்தில் போய் கைகால் இழந்தானே அவன் தானே இந்தியாவை காப்பாத்தினான். அந்த கார்கில் யுத்தத்தில் போய் கைகால் இழந்தவன எந்த பத்திரிகையான அட்டப்படம் போட்டானோ? தமிழ்நாடு தமிழ் பத்திரிகைக்காரன் எவனாவது அட்டப்படமா போட்டானோ? போடல. அப்ப அழகத்தான் இவன் கொண்டாடிட்டு இருக்கானே ஒழிய உபயோகமா இருக்கிறவன கொண்டாடுறது இல்ல. பிள்ளையார் திருப்பி சொன்னார், முட்டாள், அழகா இரு, அழகை இழந்தாவது உலகத்துக்கு உபயோகப்படு என்பது விநாயகர் சொல்ற மெசேஜ். Please be useful to the society. You must be useful to the society. சமூகத்துக்கு பயன் இல்லாத வாழ்க்கை என்ன ஒரு பெரிய வாழ்க்கை. இத்தனை விஷயங்கள் என்னன்னா அந்த உருவத்துக்குள்ள இருக்கு. அந்த உருவத்தை அப்படி அனுபவிச்சு பார்க்கணும். விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது. சரி, கபாலி கோயிலுக்குள்ள போறோம், முருகனை பார்க்கிறோம். முருகன் வள்ளி தேவயானையோட காட்சி அளிக்கிறார், மயில் வாகனரா இருக்கிறார். கீழே ஒரு பாம்பு இருக்கு, பாம்பை வந்து அப்படியே அது மேல அந்த மயில் அப்படி நிறுத்தி கொண்டிருக்கு. எல்லாமே உருவம் அல்ல, உருவகம். உருவம் அல்ல, உருவகம். என்ன உருவத்துக்கு வித்தியாசம் சார்? முருகப்பெருமான் 2 மனைவியோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா 2 மனைவியோட இருக்கிறது அப்படின்னு அப்படியே லிட்டரலா அர்த்தம் பண்ணிக்கிறது. அதாவது ஒரு யோகி அப்படிங்கிறதுக்கான ட்ரூ ரெப்ரசன்டேஷன் முருகனுடைய வழிபாடு. ஒவ்வொரு வழிபாடும் எப்படி முகிழ்த்ததுன்னு நீங்க பார்க்கணும். விநாயகர் வழிபாடு உலகத்தை நம்ம வணங்குவதற்கான அடையாளம். முருக வழிபாடு என்பது யோகி அல்லது குரு அல்லது 6 சக்கரமும் வெடித்தெழுந்த ஞானியினுடைய அடையாளம். சுப்பிரமணியருடைய வழிபாடு. முருகன் 6 முகங்களோடு இருக்கிறார் அப்படின்னு அந்த சிற்பத்தில் செதுக்கி வச்சிருப்பார்கள். ஷடானனம் குங்கும ரக்த வர்ணம் மகாமதிம் திவ்ய மயூரமாகனம் ருத்ரஸ்ய சூனம் சுரசைன்யநாதம் குஹம் சதாகம் சரணம் பிரபத்யே. ஷடானனம், ஷட் ஆனனம், 6 முகம். என்ன 6 முகம்? குழந்தைகள் கேட்கும், அது எப்படி 6 முகம் அவருக்கு? படுத்தா மூக்கு இடிக்காதா? இப்போ பாருங்க, 6 முகம்னு நீங்க இன்னைக்கு கதை சொன்னா குழந்தைங்களுக்கு படுக்கிற போது மூக்கு நசுங்காதாம்மா குழந்தைகள் கேட்கும். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு எல்லாருக்குமே 6 முகம் தான், ஆனா அது வெளிப்படவே இல்லை. ஏன் 6 முகம் வெளிப்படனா முதல்ல நம்ம ஒரு முகமா ஆகணும். ஒரு முகம்னா தியானம்னு பேரு. உன் மனம் ஒருமுகப்பட்டதான்னு கேட்பாங்க இல்லையா? ஒருமுகப்படுதல்னா என்ன அர்த்தம்? தியானம். நாம் தியானத்தில் பிரவேசித்தால் ஒருமுகப்பட்டால் 6 முகம் தெரியும். நாம் ஒருமுகத்தில் பிரவேசிக்காத வரையில் நம்முடைய 6 முகத்தை தரிசிக்க முடியாது. எப்படி ஒருமுகப்படுவது? என்னுடைய பொறி புலன்கள் எல்லாம் செதறி ஓடிக்கிட்டே இருக்கு, எல்லாம் அதது இஷ்டத்துக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கு, நான் அப்ப என்ன தரிசிக்க முடியாது. இங்க ஒரு கச்சேரி நடக்குன்னு வச்சுங்க, வித்யாபவனுடைய ஸ்பெஷாலிட்டி அது. இந்த கல்ச்சரல் ஃபெஸ்டிவலுக்கு என்ன கூட ராமசாமி சாருக்கு ஒரே சந்தோஷம். பகல் ராத்திரி எல்லா நேரமும் இப்படி ஆயிரக்கணக்காக வருகிறார்களே அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். மயிலாப்பூர் ரசிகர்கள் எப்பேற்பட்ட ரசிகர்கள் இல்லையா? அவெல்லாம் கூச்சத்தில் கைத்தட்டல, நம்மள நாமளே இப்படி பாராட்டிக்கிறது அப்படின்னு ஒரு கூச்சத்தில் கைத்தட்டல விட வேற. ஒரு கச்சேரி நடக்குன்னு வச்சுங்க, கச்சேரியில் ஒருத்தர் ஒரு ராகம் பாடினார்னா அந்த ராகத்துக்கு தானே வயலின் வாசிக்கணும். அவர் தாயே யசோதா பாடுற போது இவர் பாட்டுக்கு வேற ஏதாவது ஒரு பாட்டுக்கு வயலின் வாசிதான் வச்சுக்கோங்க. அவர் பாட்டுக்கு வாசித்தார், இவர் பாட்டுக்கு வாசித்தார், இவர் பாட்டுக்கு வாசித்தார் அப்படின்னா கச்சேரி என்ன ஆகுது இல்லையா? சரி, தாளம்னா தாளம் அவரும் அதை ஃபாலோ பண்ணுமா இல்லையா? வித்வான் என்ன தாளத்துக்கு போறாரோ அதே தாளத்துக்கு தானே போகணும். அதாவது அந்த வித்வானுடைய கையை பார்த்துக்கிட்டே தாளம் கரெக்டாக அதே தாளத்தை பிடிப்பாங்க இல்லையா? அப்போ வயலின், தாளம், கச்சேரி, ஸ்ருதி எல்லாம் ஒன்று சேர்ந்தா தானே கச்சேரி கச்சேரியா இருக்கும். இப்போ பாடுறவர் ஒரு ராகம் பாடி வாசிக்கிறவர் இன்னொரு ராகம் வாசிச்சு தாளத்தை விட்டுட்டு ஒருத்தர் வேற ஒரு தாளம் வாசிச்சாருன்னா எவன் கேட்கறது? மன்னிச்சுங்க, அந்த கச்சேரி தான் டெய்லி நாம பண்றோம். நான் சொல்லல, அருணகிரிநாதர் சொன்னார், என்ன கண் ஒன்று செய்ய, காது ஒன்று கேட்க, நாசி ஒன்று நுகர பூஜை பண்ணிட்டு வந்துட்டோம்.
கண்ணு அது இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுறது, காது அது இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுறது, வாய் அது இஷ்டத்துக்கு என்னமோ ஒன்று பண்ணுறது, 5 பொறியும் அது இஷ்டத்துக்கு என்னமோ பண்ணுறது. 5 சிங்க்ரனைஸ் ஆகவே இல்லை. உள்ளுக்குள்ள பொறிப்புலன்கள் சிங்க்ரனைஸ் ஆகவே இல்லை, அந்த கரணங்கள் சிங்க்ரனைஸ் ஆகவே இல்லை. நாம் எப்படி ஒருமுகப்படாமல் இதெல்லாம் செஞ்சால் இறைவனை எப்படி தரிசிக்க முடியும்?